வந்து ரேட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா 300 போகும் 700 போகும். நம்ம விவசாயிங்க வந்து அந்த வண்டியை ஒவ்வொரு விவசாயியும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா நல்லது. ஆள் வச்சா இது எப்படியும் 5 ஆள் 10 ஆள் கேட்பாங்க கூலி ஆள். இது கை வண்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு டீசல் போட்டால் அது 1/2 மணி நேரத்தில் ஓட்டி முடிச்சுடுவோம் இதை. ஏன்னா இவர் வந்து மருந்து அடிக்க மாட்டார். அவர் வண்டியை வச்சு தான் ஓட்டுவார். அவர் எப்படி வெட்டுவார்? மம்டியால் வெட்டினாலும் மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். இது ஒன்றுமே பண்ண முடியாது. வணக்க விவசாய நண்பர்களே, நம்ம வந்து சிறு விவசாயிங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து கை கொடுக்குறது வந்து பூவில் வந்து காக்கட்டான் ஒன்று இருக்குது, முல்லைப்பூ ஒன்று இருக்குது, குண்டுமல்லி இருக்குது, ரோஸுங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. இது வந்து காக்கட்டான் பேர். இந்த பூவினுடைய பேர் வந்து காக்கட்டான். இது வந்து குண்டுமல்லி இல்லாத போது அன்சீசனில் இது வரும். இந்த குளிர் இருந்தால் தான் இந்த பூ வரும் பெரும்பாலும். இது வந்து ரேட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா 300 போகும் 700 போகும் 150 போகும். அதுக்காக ரேட்டு அதிகமாகவும் போகாது. 1000 ரூபா கூட போகும். ஒவ்வொரு நேரம் முகூர்த்த நாளில் 1000 ரூபாவும் போகும். ஒவ்வொரு நாள் 100 போகும். ஆனால் இந்த குண்டுமல்லிலாம் அந்த நேரம் வருவாய் வராது பெரும்பாலும் விவசாயிங்களுக்கு. இது அந்த குண்டுமல்லி வராத போது இந்த பூ வந்து இது ரேஸ் ஆகிடும். இது வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். தீனி போட்டு நம்ம எருவெலாம் போட்டு நல்லா வச்சோம்னா இந்த கண்ணு இதிலேருந்து பிச்சு எடுத்துன்னு போய் வச்சோம்னாலே துளுத்துக்கும். பிடுங்கி சைடு கண்ணை பிடுங்கி எடுத்துன்னு போய் வச்சாலே துளுத்துக்கும். நிறைய கண்ணுங்க வந்து இதிலேருந்து துளுத்து வரும். நம்ம எங்கேயும் ஐப்பசி மாதம் தீனி போட்டால் இது கார்த்திகை மாதத்துலேருந்து பூ ஆரம்பிச்சிடும். குண்டுமல்லி கார்த்திகை மாதத்துலேருந்து பூ வராது. அது ஏன் வராதுன்னா அதுக்கு குளிர் இருந்ததுன்னா பூ வராது குண்டுமல்லி. இது வந்து சித்தப்பா கைனு, சித்தப்பா புள்ள தம்பி அது இருக்காப்புல. இன்னாட வந்து குண்டுமல்லி நட்டுக்கிறாரு. குண்டுமல்லி நட்டு ஒரு வருஷம் தெரியுது. இவர் வந்து ரொம்ப மெயின்டைன் அதிகமாக பண்ணுவார். அது எப்படின்னா கோரை விட மாட்டார். அரும்பில் வந்து பெரும்பாலும் அரும்பில் விட மாட்டார். இவர் கைனியில் பெரும்பாலும் இருக்காது. இவர் ஏன்னா கை வண்டி கையிலே வச்சிடுறாரு. கையிலே அவர் மாட்டுன்னு ஓட்டுவார். இப்போ எம்மா கரம்பை இப்போ பூந்து விளையாடிக்குது பாரு அந்த வண்டி. நம்ம விவசாயிங்க வந்து அந்த வண்டியை ஒவ்வொரு விவசாயியும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா நல்லது. இது எப்படி ஏற்பட்ட கரம்பை எப்படி பண்ணி வச்சுக்கிறாரு பாரு. அதுமாரி ஓட்டி வச்சிருக்கு பாரு. அவர் நம்ம போய் கேட்கலாம் எப்படி ஈஸியாக இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வா. தண்டபாணி சொல்லுப்பா, இந்த வண்டியினுடைய எவனைக்கு வாங்கினேன், இது உனக்கு யூஸாக இருக்குதா? இந்த கரும்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா ஓட்டிட்டேன், ஆள் வச்சா எத்தனை ஆள் ஆகும், எல்லாத்தையும் நம்ம விவசாயிங்களுக்கு சொல்லுவோம். ஆள் வச்சா இது எப்படியும் 5 ஆள் 10 ஆள் கேட்பாங்க கூலி ஆள். இது கை வண்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஒரு டீசல் போட்டால் அது 1/2 மணி நேரத்தில் ஓட்டி முடிச்சுடுவோம் இதை. நல்லா எவ்வளோ புழுதி ஆகுது இப்போ. நல்லா ஆளுங்கன்னா மேலே செதுக்கி விட்ருவாங்க. அது செட் ஆகாது. ஒவ்வொரு விவசாயியும் நம்ம சிறு விவசாயிங்க வந்து பெரு விவசாயிங்க வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. இது சிறு விவசாயிங்க வந்து ஒவ்வொரு விவசாயியும் இதை வாங்கினா நல்லது. அதாவது இது வந்து 45,000 இருக்குது. 6 ஹெச்பிலேருந்து 5 ஹெச்பி 6 ஹெச்பி 9 ஹெச்பி 13 ஹெச்பின்னு இருக்குது. உக்காந்துன்னு கூட ஓட்டுற மாதிரி வண்டி இருக்குது. இந்த வண்டியில் உக்காந்துனே ஓட்டுற மாதிரி வண்டி இருக்குது. இது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த குண்டுமல்லி காக்கட்டான் இந்த முல்லை எல்லாத்துலேயும் ஓட்டுறதுக்கு. அதோ ஒரு மாமா பையன் அதோ ஓட்டுறாரு, சவுக்கியில் ஓட்டுறாரு. அவரையும் கொஞ்சம் நம்ம எடுக்கலாம். இப்போ இது கரம்பை பார்த்துக்குங்க, இன்னாண்ட இருக்கிற கரம்பை பார்த்துக்குங்க. இப்போ இவரும் ஓட்ட போகிறாரு, நீ அதையும் பாருங்கள். இன்னாண்ட வந்து எவ்வளோ புழுதி ஆகி போச்சு பாருங்கள். இப்போ ஓட்டி விட்டுட்டா இது உடனே துளிர் வச்சிடும். இது துளிர் வச்சு தை மாதத்துலேருந்து குண்டுமல்லி சீசன் ஆரம்பம். அது காக்கட்டான் சீசன் வந்து தை மாதத்துலேருந்து அது நின்றுடும். இது வந்து ஆரம்பமாயிடும். செலவுக்கு வந்து ஏதோ செலவுக்கு வீட்டு குடும்ப செலவுக்காக 3 மாதம் தான் காக்கட்டான். 3 மாதம் தான் பூவே வரும் காக்கட்டான். ஆனால் விவசாயிங்க வந்து அந்த நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம், காக்கட்டான் போடுங்க. அது வந்து விலை எப்பயுமே குறையாது. காக்கட்டான் கண்டிப்பாக போடுங்க. இப்போ குண்டுமல்லி வந்து இது ஆரம்பிக்கும் போது அதை விட்டுடுவாங்க, கரம்பாக விட்டுடுவாங்க. இவர் கொல்லியில் எப்பயுமே சுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து மருந்து அடிக்க மாட்டார். அவர் வண்டியை வச்சு தான் ஓட்டுவார். அவர் மருந்து அந்த கெமிக்கலுக்கெல்லாம் இவர் போக மாட்டார், பெரும்பாலும் போக மாட்டார். அந்த கொல்லி கூட பாருங்கள் கெமிக்கலுக்கு போக மாட்டார். இந்த இந்த வண்டியாலே ஓட்டிடுவார். ஏன்னா வண்டி அவர் வாங்கிட்டார். 75,000 ரூபாய் இந்த வண்டியா. 75,000 இது வந்து 5 வருஷம் ஆகுது இந்த வண்டி வாங்கி. கர்லாஸ்கார் பேர், கர்லாஸ்கார் வண்டி. சும்மா சூப்பர் வண்டி. செலவு வருஷத்துக்கு ஒரு வீடு செலவு வைக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு வீடு கத்தி மாற்றுவோம் நாங்கள்.
என்கிட்டயும் ஒரு வண்டி இருக்குது. ஒரு விவசாயிக்கு மாடுங்க முன்ன மாட்டு ஏறால ஓட்டிக்கின்னு லோல் போட்டுங்கன்னா இப்போ டிராக்டர், இது மினி டிராக்டர் மாதிரி. நிறைய விவசாயிங்க வந்து இதை ஓட்ட முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம விவசாயி தான் கஷ்டப்பட்டு தான் பழக்கமாச்சா. நோவாது உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது. கஷ்டப்பட்டால் தான் இது நம்ம பண்ண முடியும். இது களை வெட்டவே முடியாது. இது எப்படி வெட்டுவோம்? மம்டியால் வெட்டினாலும் மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். இது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த வண்டி இருக்கிறதுனால சுத்தம் பண்ணி போகுது, சுத்தமாக ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து புழுதி ஆகிடும். எரு கொட்டி நம்ம ஏறு ஓட்டிட்டோம்னா பூங்க வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஓட்டுறத பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஓட்ட போகுது பாரு. நானும் ஓட்டுவேன். இதை கரும்புக்கு எல்லா கரும்பும் வந்து இந்த கலப்பையில் வந்து மாட்டிக்கிது பாருங்க. கரும்பு இல்லைன்னா சூப்பராக போவோம். கரும்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மீது ஒன்றும் இல்லை. அதை செட் பண்ணி வந்துச்சுன்னா நான் கிளப்பேன். முதல்ல ஓட்டி போனேன் ஒரு சால், ரெண்டாவது சால் ஓட்டி போகும்போது அந்த புழுதி ஆகிடுது பேர். முதல்ல வந்து பில்லுங்களை வெட்டிக்கின்னு போச்சு, ரெண்டாவது சால் ஓட்டும் போது புழுதி ஆகிடுது பேர். அதான் இந்த வண்டி வந்து விவசாயிங்க வந்து இப்போ நான் பேசுகிறதே, இந்த வண்டி வந்து விவசாயிங்க வந்து ஒரு வண்டி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் யூஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனுபவமாக ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் நான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் சொல்லுவேன் நான். இப்போ இதில் வந்து இந்த காக்கட்டாங்க பற்றி நம்ம முக்கியமாக சொன்னோம், வண்டியை பற்றி முக்கியமாக சொன்னோம். நிறைய விவசாயிங்க வந்து வண்டியை வந்து ஓட்ட முடியாதுன்னு நினைப்பாங்க. அது ஒன்றும் கிடையாது, கஷ்டமே கிடையாது, ஈஸியாக ஓட்டலாம். ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் வரைக்கும் ஓட்டலாம் நம்ம கஷ்டப்படாமல். பரவாயில்ல. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.